வெல்கம் டு ஓய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் எம்சி ஜித்தன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சூக்ஷ்ம தர்ஷினி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்தில் இந்த படத்தில் வந்து ஹீரோவும் வில்லனுமாக நடிச்சிருக்க. இதுக்கு முன்னாடி ஜே ஹே, அதுக்கப்புறம் இப்போ ஒரு அம்பல நடையில் கேரளா அம்பல நடையில் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஹீரோவாக நடித்த பேசில் ஜோசப் நடிச்சிருக்காரு. அவருடைய பழைய வீட்டுக்கு வந்து திரும்ப குடி வராரு. அப்போ வந்து அந்த வீட்டை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து இவர் எதுக்காக திரும்பி குடி வந்திருக்காரு அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடயே இருக்காங்க. இவரோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்க நஸ்ரியா நசீம் வந்து வசித்து வராங்க. அவங்களுக்கு வந்து தனியாக கல்யாணம் ஆகி குடும்பமாக குழந்தையோட இருக்காங்க அவங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ பேசில் ஜோசப் வந்து எதுக்கு திரும்பி குடி வந்திருக்காரு அப்படின்னு தெரியல இல்லையா? அப்படி அந்த அக்கம் பக்கத்தில் இருக்க பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி புரணி மாதிரி பேசி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, அவங்க அம்மாவுக்கு வந்து அல்சைமர் நோய் இருக்கிறதாவும் அடிக்கடி மறந்துடுவாங்க. ஸோ இங்கே இருந்தால் ஈஸியாக யாராவது வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க திரும்பி இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்படிமா இந்த கதை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து திடீர்னு காண போயிடுறாங்க. அல்சைமர் இல்லையா? அதனால் அவங்க எங்கேயாவது போயிருப்பாங்க. சரி தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தேடும்போது, அவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறதா சொல்லி ஒரு போலீஸ் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நஸ்ரியாவுக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது. இதில் டவுட்டாகவே இருக்குது. இவங்க அல்சைமர்னா இவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் எப்படி கரெக்டாக ஞாபகம் வச்சிருந்தாங்க? எப்படி கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாங்க? அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு டவுட்டாகவே இருக்குது. ஆரம்பத்துலேருந்து அந்த வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகமாகவே இருக்குது நஸ்ரியாவுக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படியும் அவங்க அம்மா வந்து 2வது வாட்டி வீட்டை விட்டு காணாமல் போயிடுறாங்க. இந்த வாட்டி போலீஸ் வந்து தேடியும் அவங்க அம்மா வந்து கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ இப்படிமா போயிட்டுருக்கப்ப ஊர்லேருந்து அந்த பேசில் ஜோசப்போட அக்கா வந்து வராங்க. அவங்க ஃபாரினில் இருக்காங்க. அங்கேருந்து வராங்க. அவங்க அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க. வந்துட்டு ஒரு 2, 3 நாள் இருந்துட்டு திருப்பி ஊருக்கே கிளம்பி போயிடுறாங்க. போகிறப்ப நஸ்ரியா வந்து அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆகி ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பேசில் ஜோசப் மேலே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இவன் ஏதோ தப்பு பண்ணுறான். என்ன தப்பு பண்ணுறான்னு தெரில அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து அவங்க அம்மா வந்து ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, கிடைக்கலன்னோடனே நஸ்ரியாவுக்கு வந்து இருக்க முடியல. எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்படி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அம்மாவோட உருவம் வந்து அந்த வீட்டில் வந்து அவங்களோட வீட்டில் தெரியுது. அதை வந்து நஸ்ரியா அவங்க வீட்டிலேருந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இல்லை இவங்க அம்மா வீட்டுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுட்டு நம்மள்ட்ட ஏமாத்துறான் போல, எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் கடைசியாக அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. நஸ்ரியானால கண்டுபிடிக்க முடியல. அவங்க அம்மா எங்கே போனாங்கன்னு தெரில. இவனை பார்த்தா வேறு டவுட்டாக இருக்குது. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, சரி இந்த ஊர்லேருந்து வந்துட்டு போனாங்கல்ல அந்த பேசில் ஜோசப்போட அக்கா, அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா அவங்க வந்து அவங்க ஃபாரின் கண்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. அவங்க திருப்பி போகவே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிய வருது. ஆனால் வந்து இவங்கள்ட்ட கேட்டால் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் முன்னாடியே அவங்க ஃபாரினுக்கு போன மாதிரி காமிச்சிட்றாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு டவுட் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. அவங்கள பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் மூலமாக அவங்க ப்ரொஃபைலை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஃபாரினில் இருக்கும்போது அவங்க கூட ஒருத்தவங்க நெருக்கமாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணால் அவங்க ஃபாரின்லேருந்து இந்த பொண்ணை தேடி கேரளாவுக்கு வந்திருக்கிறதா இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. அவங்க அம்மா தொலைஞ்சு போனவங்க கிடைச்சாங்களா? அவங்க அக்கா வந்து நியூசிலாண்ட்லேருந்து இங்கே வந்தாங்கல்ல, அவங்க திருப்பி ஏன் நியூசிலாண்டுக்கு போகல? இப்போ இவங்கள தேடி நியூசிலாண்ட்லேருந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க நிலைமை என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்க போல். ஆனால் நமக்கு வந்து பார்க்குறப்ப ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இது வந்து ஒரு மினி பட்ஜெட்டில் எடுத்திருக்க மாதிரியே தெரியல. ரொம்ப சிறப்பாக ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம மைனஸ் தான் சொல்லுவோம். இந்த வாட்டி ப்ளஸ்ஸு சொல்லுவோம். ஏன்னா வந்து இந்த படத்தோட ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ரைட்டிங் தான். கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. கடைசியாக அவங்க வந்து நஸ்ரியா வந்து இவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை செக் பண்ணும்போது தான் நமக்கே கதை புரிய வரும். அது வரைக்கும் கதையே புரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மித்தபடி இந்த படத்தில் நடித்த பேசில் ஜோசப், நஸ்ரியா நசீம், அவங்க கூட நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. பிரேமம்ல ஃப்ரெண்டு கேரக்டர் வருவாங்க. அவங்களும் நல்லா நடிச்சிருப்பாங்க. மித்தபடி இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, மியூசிக்கு, ரீரெக்கார்டிங்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த படத்தில் வந்து பெருசாக மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லைன்னா கூட, ஓரிரு இடங்களில் கொஞ்சம் லேகாக இருக்கும். அது எப்படி நஸ்ரியாவுக்கு மட்டும் சந்தேகம் போகாமையே இருக்கும். மற்றவங்களுக்குலாம் சந்தேகம் வராது. எப்படி நஸ்ரியாவுக்கு மட்டும் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்க்ரீன் ப்ளே லேக் இருக்குமே தவிர, மித்தபடி இந்த படம் வந்து ஒரு அருமையான த்ரில்லர் படம். இந்த படம் வந்து ஒரு 2, 3 வாரம் ஆச்சு. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா நிச்சயமாக போய் இதை பாருங்கள். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் ஓடிடிலேயே வந்துடும். ஒரு நல்ல த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். நன்றி.